ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்பிளான முறையில் சூப்பரான ஒரு பேஜ் ஒர்க்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பொறுமையாக ஈஸியாக நான் சொல்லித்தரேன். நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 12.25, ஒரிஜினல் அளவு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த 12.25 அந்த ஹைட்லேயே நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டார் நெக்கை பயன்படுத்தி தான் இந்த பேஜ் ஒர்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸை விட்டு வெளியில் கொஞ்சம் அகலமாகவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பேஜுக்கு மட்டும்தான் நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தைக்க போகிறோம். இந்த நெக்குக்கு கேன்வாஸ் இல்லாமல் தான் இப்போ தைக்க போகிறோம். இந்த குட்டி பீஸை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை கரெக்டாக நம்ம சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நெக்கோட ஷேப் எந்த மாதிரி இருக்கோ அதே ஷேப்லேயே நம்ம கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு அதே ஷேப்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நெக் பகுதியை அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 10 இன்ச்சு அகலமும் உயரம் பார்த்திங்கன்னா 17 இன்ச்சில் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சு அகலத்தில் இது போல் வரிசையாக ஃப்ளீட் வச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக 1/2 இன்ச்சு அகலத்தில் அழகாக நீட்டாக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் வரிசையாக நம்ம ஃப்ளீட் வச்சே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரியே இந்த சைடுமே அந்த 1/2 இன்ச்சு மடிப்புக்கு நேராகவே இது போல் வரிசையாக அந்த சைடு எப்படி நம்ம வரிசையாக தைச்சோமோ அதே மாதிரியே இந்த சைடுமே கரெக்டாக அந்த சுருக்கத்துக்கு நேராகவே மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக மடமடன்னு இருக்கும். இதோட அகலம் 10 இன்ச்சுங்கிறனால சென்ட்ரு பகுதியில் 5 இன்ச்சில் நேராக நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக மடிப்பு பகுதி கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு அகலத்திலே வச்சு இது போல் சேமாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குட்டி பீஸை பத்திரமா வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பகுதியை எடுத்துட்டு இது போல் கேன்வாஸில் 2ஆக மடிச்சுட்டு பாருங்கள், மேலே வி ஷேப்பில் ஒரு வளைவு கொடுத்துட்டு சைடுலையும் கீழேயும் மட்டும் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸ் பகுதியை லைனிங் கிளாத்தில் நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டாலே போதுமானது.
இப்போ கரெக்டாக கேன்வாஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ரீல் பகுதியில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு மேலே மட்டும் அந்த வி ஷேப்பை மட்டும் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். கீழே தைக்காமல் மேலே மட்டும் அந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய மேல் லைனை மட்டும் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்து நம்ம படிமான தையல் போட போகிறோம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அழகாக நீட்டாக வி ஷேப்பில் வர்ற மாதிரி படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம கிட்ட பக்கமாக திருப்பி அந்த அவுட்லைனில் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ தையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோணலாக இருக்குது. அந்த சென்டரில் இருக்கக்கூடிய தையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோணலாக இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து அதை நேராக நம்ம தையல் போட்டுக்குருவோம். நேராக பாருங்கள் தையல் போட்டுட்டு அந்த கோணலாக இருக்க தையலை வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்துட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வருதா, அதே மாதிரி இந்த சைடும் 4 இன்ச்சு வருதான்னு கரெக்டாக டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு 2 சைடுமே மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம 2 பகுதியுமே சேர்த்து இணைச்சிடலாம். இணைக்கும் பொழுது ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே கரெக்டாக நம்ம தைக்கணும். தையல் பார்த்திங்கன்னா பொடி தையலாக இருக்கணும், நார்மல் தையலாகவும் இருக்கக்கூடாது, பெரிய தையலாகவும் இருக்கக்கூடாது. பொடி தையலாக இருந்தால் தான் ஃபினிஷிங் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை நம்ம கையோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை 2ஆக மடிச்சுக்கலாம். பாருங்கள் சென்ட்ரு பண்ணி இது போல் 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ கீழே பாருங்கள் ஆம்கோல் சைடாக அப்படியே ஒரு வளைவு கொடுத்துடலாம். ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி வளைவு கொடுத்துட்டா அப்படியே பாருங்கள் இதை விரித்து வச்சு அப்படியே ஆப்போசிட்டில் மடித்தோம் அப்படின்னா கரெக்டாக மடித்து விட்டுட்டு அப்படியே அந்த இடத்த அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சு அந்த சைடு அப்படியே விழுந்துடும். இப்போ இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம டிசைனர் லேஸை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய வி ஷேப்பில் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். எப்போதுமே ஆரம்பிக்கும் போதே லேஸை ஒட்டியே ஆரம்பிக்காமல் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு பிசுறு விட்டுட்டு அதுக்கப்புறமா லைன்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இந்த கார்னர் ஷேப்பில் கரெக்டாக ஒரு ஃப்ளீட் வச்சு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் கோட்டை ஒட்டியே கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு பிசுறு விட்டே கட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கும் போது அந்த லைன் மேலேயே நம்ம ஆரம்பிக்கணும். லேஸ்லேயே நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளவரில் வந்து போடக்கூடாது. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா நூல் பீஸு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லேஸையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுத்தில் இருந்து பாருங்கள் கரெக்டாக அந்த லேஸை வச்சுட்டு கரெக்டாக கழுத்தை ஒட்டியே நம்ம தைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட இந்த சைடை அந்த சைடை தள்ளி வந்துடாமல் கழுத்தை ஒட்டியே தைச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பிசுறு தெரியாமல் அதை கவர் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக அந்த லைன் மேலேயே தைச்சிக்கலாம். இதுலேயுமே பாருங்கள் லேஸ்லேயே நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலையும் நூல் பீஸெல்லாம் கையோடே கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த சைடுமே இதே லேஸை நம்ம பயன்படுத்தி தச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள், லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை இது போல் 4ஆக மடிச்சுட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச் 3 இன்ச் அல்லது 3.5 இன்ச்சில் இது போல் நம்ம வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு வளைவு கொடுத்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 3.5 இன்ச்சு ரொம்ப ஹைட்டாக இருக்கனால திருப்பியுமே அதை மடிச்சுட்டு ஒரு 3 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலர் கிளாத்தில் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே ரவுண்டு ஃபுல்லாக தையல் போடாமல் 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு கெட்டி தையல் போட்டு அப்படியே வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு 1 இன்ச்சில் ஓப்பன் விட்டுட்டா அவுட்லைன் ஃபுல்லாக அந்த 1/2 இன்ச்சு பிசுறுலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பிட்டால் அந்த ஓப்பன் தெரியாத அளவுக்கு அந்த பிசுறு பகுதியை உள் பக்கமாக மடித்து விட்டுறலாம். இது போல் பாருங்கள், உள் பக்கமாக மடித்து அப்படியே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ஓப்பன் தெரியாத அளவுக்கு அழகாக நீட்டாக ரவுண்டு ஃபுல்லுமே நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதோட அவுட்லைனில் பாருங்கள், நம்ம லேஸ் கோல்டு கலர் பிளெயின் லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். இப்போ இந்த லேஸ்லையுமே பிசுரை மறைச்சி அப்படியே நம்ம வந்து டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ இதோட சென்ட்ரு பகுதியை பாருங்கள், இது போல் லைன் போட்டுட்டு இந்த இடத்துல அப்படியே குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் 4-5 முறை நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கலாம். டைட்டாக சுற்றி விட்டுட்டு பூ கட்டுற மாதிரி நம்ம வந்து டபுள் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த பவு டிசைனை பார்த்தீங்கன்னா சதுரம், ரவுண்டு ஷேப் எல்லா ஷேப்லேயுமே நம்ம பயன்படுத்தி தைச்சா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ரோப்பை பயன்படுத்தி தைக்க போகிறோம். ஒரு 10 இன்ச்சு ஹைட்டில் இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 சைடுமே பார்த்திங்கன்னா குஞ்சம் ரெடி பண்ணி தைச்சிக்கலாம். குஞ்சத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஷேப்பில் வேண்டுமானாலும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து படகு ஷேப்பில் தான் நம்ம வந்து குஞ்சம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு முக்கோணமாக மடித்து டபுள் முக்கோணமாக மடித்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு பாருங்கள், பிசுரை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நல்ல பக்கமாக திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு படகு ஷேப்பில் நம்மளுக்கு வந்து குஞ்சம் கிடச்சிரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், அந்த நூல் தெரியாமல் அந்த சென்ட்ரு பகுதியில் இந்த ரோப்பை நல்லா டைட்டாக வந்து சுற்றி விட்டுக்கலாம். கொஞ்சம் குட்டியாக ரோப் தொங்குற மாதிரி பின்பக்கமாக நம்ம வந்து கெட்டி தையல் போட்டு விட்டுட்டு பாருங்கள், அழகாக நீட்டாக இது போல் நீட்டாக வந்து அழகாக எடுத்து விட்டுக்கலாம். அந்த டிசைன் வந்து சுருளாமல் அழகாக நீட்டாக இந்த மாதிரி ஷேப்பில் வந்து எடுத்து விட்டுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ரோப் வந்து நீளமாக தொங்காமல் குட்டியாக தொங்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கீழ் பகுதியில் பாருங்கள், அந்த நெக்குக்கும் கீழே பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பவு டிசைனை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சு நடுவில் நல்லா கெட்டி தையல் போட்டுட்டு வெளியில் எடுத்துடலாம். நூல் பீஸரை இது போல் கையோடு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சென்டரில் ஃப்ளீட் வச்ச இடத்துல பீட்ஸு அல்லது குட்டி குட்டி ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த பவு டிசைனில் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.